ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்தவன் நல்லா இது பண்ணிட்டு சம்சாரி, நல்லா பணம் இருக்குது, பட் வெறுத்து போச்சு, இதெல்லாம் வேண்டாம், சன்னியாசி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோமணம் அது மட்டும் எடுத்துக்கிட்டு போனான். நல்லா வாழ்ந்தவாச்சின்னு சொல்லிட்டு அந்த ஊரில், ஐயா நான் ஒரு 2 ஏக்கர் இடம் கொடுக்குறோம், ஏன் அங்கே இருன்னு சொன்னாங்க. சரி, அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கோமணத்தை ஒரு வாட்டி எலி கடிச்சிடுச்சு. ஒரு எலி கடிச்ச விட கோமணம் என்னடா 2 கோமணம், ஒரு கோமணம் எலி கடிக்கிறது என்ன பண்ணுறது சொல்லும்போது பக்கத்தில் சொன்னாங்க, சாமி ஏன் கவலைப்படுறீங்க, ஒரு பூனை கொடுக்குறோம், அந்த பூனையை வளர்த்தா எலி வராது. நல்ல ஐடியா. சரி, பூனை வந்தது. இப்போ அந்த பூனைக்கு வந்து பால் கொடுக்கணும். பாலுக்கு என்ன பண்ணு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அவங்க 2 4 5 பேர் 10 நாள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாமி ஒரு பேஜா இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு பசு இருக்குது, பால் கொடுக்குற பசுவை இந்த பசு கொடுக்குறோம், நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்களே பால் கழிச்சிட்டு பண்ணிக்கங்க. சரிங்க. ஸோ இவர் தியானம் பண்ணுறதா, பசு பாட்டுக்கிறதா, பால் கரைக்கிறதா? அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு ஆளை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து வேலைக்காரனை வச்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வேலைக்காரன் சமையல் போடணும், இது செய்யணும். அது இப்போ வந்து ரொம்ப பேஜாகிட்டு பக்கத்தில் சொன்னாங்க, ஏன் சாமி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணை நீங்கள் வச்சுக்கிட்டால, ஐ மீன் வேலையில் ஆசிரமத்தில் பண்ணி அவளும் வந்து சமைச்சு போடுறான், இது பாத்திரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. சரி, நல்ல ஐடியா. ஸோ அந்த பொண்ணு கொஞ்சம் நாளாச்சு. சாமி தப்பாக நினைக்க வேண்டாம், காலம் கெட்டு போயிருக்கு, ஒரு பொண்ணு ஆசிரமத்தில் இருக்கும்போது தப்பாக நினைக்கிறாங்க, வசிஷ்டர் விஸ்வாமித்திரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற கல்யாணமாக ஆச்சு. அதுக்கப்புறம் இல்லை, கொஞ்ச நாள் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. அவர் வந்தார், சாமி தப்பாக நினச்சிக்க வேண்டாம், அந்த பொண்ணு பற்றியும் தப்பாக சொல்கிறாங்க, மறுபடியும் சொல்கிறாங்க, உங்களையும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கணும் நான் சொல்லி ஒரு குழந்தை பெற்றாங்க. சரி, 1 year or 2 years ஆச்சு. அம்மா நீங்கள் ஆசிரமத்தை தள்ளி இருக்கீங்க, ஒரு குழந்தை இருந்தால் எப்படி, கூடுமாட ஒரு 2-3 குழந்தை இருந்தால் தான் அதுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி பெரிய சம்சாரமே உருவாயிடுச்சு இங்கே. அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறது எங்கே, மோஷம் அடைகிறது எங்கே? ஆக தேவைகளை கம்மி பண்ணிக்கிட்டு ஜனங்க கம்மி பண்ணிக்கிட்டா நம்ம தொழில் எதுக்காக வந்தோம் அது மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கோம்னு சொல்லி, அண்ட் டெஃபினெட்லி ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல மன நிம்மதி தான் முக்கியம் சொல்கிறேன். சந்தோஷங்கிறது ஹாப்பினஸ் காட் அப்படி யாரும் சொல்லலை, பீஸ் இஸ் காட்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் சொல்கிறது எப்படி சொன்னால் வந்துட்டு போகிறது, பீஸுங்கிறது எப்பவுமே நிலையாக நிற்கிறது. ஸோ அந்த பீஸை இங்கே தான் நம்ம போகணும்.